பொய் 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 மோடி தொடங்கி பாஜகவில் எல்லாரும் பேசுற பொய்யை பார்த்து பொய்யே விலகி போக நினைச்சாலும் அந்த பொய்யை பாஜக காரங்க விட்டப்பாடு இல்லைங்க. இதுக்கு அல்டிமேட் உதாரணமா தமிழ்நாட்டின் மோடியான அண்ணாமலையையும் டெல்லியோட அண்ணாமலையான மோடி அவர்களையும் தாராளமா முன்னிறுத்தலாம். ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. அதுவும் தமிழர்களை பத்தியும் தமிழ்நாட்டு அரசை பத்தியும் இவங்க ரெண்டு பேரும் பேசாத பொய்யே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பொய் பேசி மக்கள் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் தர்ம அடி வாங்கினதுதான் மிச்சம். எனவே இவங்களுடைய வரிசையில் இப்போ அசாம் மாநிலத்தோட அமைச்சர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கோயிலுக்கு வர தங்கத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு கொள்ளையடிக்குது அப்படின்னு சொல்லி நீலுக்கு நீர் வெடிச்சிருக்கிறாரு. பாருங்க இந்த தங்கத்தை எல்லாம் ஸ்டாலின் எப்படி கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷமத்தனமான பொய்யை பரப்பியிருக்கிறாரு. எனவே இந்த பொய்யை அம்பலப்படுத்தி தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் தரமான ஒரு பதிலடியை கொடுத்து அந்த அமைச்சர் வாயை அடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய பின்னணி பத்தி பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தில் பாஜகவுடைய ஆட்சி நடந்துட்டு வருதுங்க. அந்த கவர்மெண்ட்ல சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற அசோக் சிங்கல் அப்படிங்கிறவரு ஒரு போஸ்டரை ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதுல தமிழ்நாடு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்துச்சு. மேலும் மணி ஹெய்ஸ்ட் வெப் சீரிஸ்ல வர திருடர்களோட முகமூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இன்னொரு கையில கோவிலோட சிலையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் பக்கத்துல ஏராளமான தங்க கட்டிகள் இருக்கிற மாதிரியும் ஒரு சித்தரிப்பை கிரியேட் பண்ணி அதுக்கு மேல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்து கோயில்களுக்கு வரக்கூடிய தங்கத்தை தமிழ்நாடு அரசு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனா அதுவே வக்பு நிலத்தை எந்த சூழ்நிலையிலையும் யாரும் தொடக்கூடாதா அப்படிங்கிற வாசகம் இருந்துச்சுங்க. எனவே இந்த போஸ்ட அமைச்சரான இவர் ஷேர் பண்ணவும் இதை பத்தின உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம வட இந்திய சங்கிகள் இந்த ட்வீட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் தமிழ்நாட்டு சங்கிகள் சேமானிய தமிழ்நாடு திருட்டு திமுக அப்படின்னு சொல்லி வெளியூர் சங்கிகளோட கை கோத்துக்கிட்டு இவங்களும் பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. எனவே இந்த ஒட்டுமொத்த சங்கிகளுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் தமிழ்நாட்டுடைய தகவல் சரிபார்ப்பகம் பொய்யை பரப்பின அந்த பதிவு கீழே ஒரு ரிப்ளையை போட்டிருக்காங்க. இது ஒரு கோல்டன் லை அப்படின்னு சொல்லி இந்த தகவல் தவறானது, மக்களை தவறா வழிநடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வரிக்கு வரி விவரமா எழுதியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய தங்க நகைகள் தமிழ்நாடு அரசோட இந்து அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருது. அந்த தங்கம் எல்லாமே உருக்கப்பட்டு தங்க கட்டிகளா மாற்றப்படுது அப்படின்னும் அந்த தங்க கட்டிகள் அந்தந்த கோவில்களோட பேங்க் அக்கவுண்ட்ல வர வைக்கப்படுது. மேலும் அந்த தங்க கட்டிகளுக்காக பேங்க்ல இருந்து வரக்கூடிய வட்டி பணமானது அந்தந்த கோவில்களோட பராமரிப்புக்கு தான் பயன்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே கோவில்களுக்கு வரக்கூடிய தங்கத்தின் மூலமா வரக்கூடிய வருவாயை தமிழ்நாடு அரசு பயன்படுத்துறது கிடையாது. டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நியூஸ், பொய் செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பதிவிட்டு இருக்காங்க. எனவே தவறாம வருஷம் தமிழ்நாட்டு பாஜகவினர் இதே பொய்யை தான் பரப்பிட்டு இருப்பாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்கவே அம்பலப்பட்டு போய் நிக்கிற சமயத்துல இப்போ அதே பொய்யை ஷேர் பண்ணி அசாமுடைய அமைச்சர் இந்திய அளவில் அம்பலப்பட்டு போய் நிக்கிறாரு. இவர் இப்படி பதிவிட்டதுக்கு சிம்பிளான நோக்கம் தாங்க. ஒன்னு, இவங்க கொண்டு வந்திருக்கிற வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை சரியானதுதான் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணணும். இன்னொன்னு, நாங்க ஏங்க வக்பு சொத்தை பயன்படுத்தக்கூடாது, நாங்க பயன்படுத்தணும், இஸ்லாமியர்களோட சொத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற வெறி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பயன்படுத்த போது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அதன் மூலமா நாங்க ஏங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி மக்கள் மத்தியில குழப்பத்தை உண்டு பண்ற வகையில இவங்க குமுறி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனவே உண்மையை விட பொய் வேகமா பரவக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி ஆனது பொய்யை பரப்புறத தன்னுடைய காலம் முழுக்கவே அரசியல் செயல்பாடாவே பண்ணிட்டு வராங்க. வட மாநிலத்துல வெறுப்பு அரசியல்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் இந்து கோவில்களை தமிழ்நாடு அரசு எதுக்கு நிர்வகிக்கணும், எனவே எங்களுக்கு இந்த அறநிலையத்துறை வேண்டாம், இந்த இந்து அறநிலையத்துறை மக்களுடைய காசை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்த 4 வருஷமாவே ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணி பொய்யா பரப்பிட்டு வராங்க. எனவே இந்த பொய்யானது தமிழ்நாட்டில் இப்ப எடுபடல அப்படின்னும் போது இதையே தூக்கிட்டு போயிட்டு வட மாநிலத்துல பாத்தீங்களா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, தமிழ்நாடு முதலமைச்சர் மணி ஹெய்ஸ்ட் பண்றாரு, அவரு கோவிலுக்கு வர தங்கத்தை எல்லாம் பணமா மாத்தி அவங்களுடைய செலவுக்கு வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் அநியாயம் இல்லையா, இவங்க பண்ணா கரெக்டா, நாங்க வக்பு சொத்தை திருடுனா தப்பு இல்லையா அப்படின்ற வகையில தான் இந்த மாதிரியான போஸ்டரை ஒரு அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாருங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அமைச்சராகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், மோடி ஆகட்டும், கிரண் ரிஜிஜு ஆகட்டும், இப்படி பாஜகவை சேர்ந்த யாருமே பொய் பேசுறதுக்கு கூச்சமே படுறது கிடையாது அப்படிங்கிறது தான் நாம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதுல ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடந்த 4 வருஷமா இதே பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்கவே இவங்க தீவிரமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற சமயத்துல இதே பொய்ய போயிட்டு தமிழ்நாடை பத்தி பெருசா தெரியாத வட மாநில மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு அவங்க பொய் பிரச்சாரமா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆபத்தை நாம இன்னும் உன்னிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. எனவே மதவாதத்தையும் மத வெறுப்பையும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கிற பிஜேபி ஆனது, தன்னுடைய கொள்கை மூச்சாவே வச்சிட்டு இருக்கிற பிஜேபி ஆனது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையினர் மக்கள் மேல தாக்குதல் நடத்தி அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பொய் செய்தியை பரப்பி அவங்க மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கி அதன் மூலமா இந்துக்களை பயமுறுத்தி இந்துக்களோட ஓட்டை வாங்கி இப்போ 3வது முறை ஆட்சிக்கு வேற வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரியான பொய் செய்திகளுக்கு நாமளுமே பலியாகிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. எனவே தென்கோடி
கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டை பத்தி வடகோடியில் இருக்கிற அசாமில் போயிட்டு பொய் செய்தியை பரப்புறாங்கன்னா பிஜேபி எந்த அளவுக்கு பொய் செய்தியை பரப்புறதுல ஆர்வமா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.